எல்லோருக்கும் காலை வணக்கம். காகங்களை பார்த்தாலே ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. நீங்கள் காகங்களுக்கு எதாவது சாப்பாடு வச்சிங்கன்னா அழகாக எல்லா காக்காயும் காஹா கா கான்னு காகம் கரைஞ்சி எல்லாத்தையும் வர வச்சு ஒரு 2 பேராவது 3 பேராவது சேர்ந்து தான் சாப்பிடும். பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல்னு படிச்சிருக்கோம் நம்ம. அது காகத்திட்ட தான் நம்ம கற்றுக்கணும். தனியாக காகம் சாப்பாடு வச்சு நான் சில பார்ப்பேன். அந்த எல்லாம் காகம் கரைஞ்சி கூப்பிட்டு தான் சாப்பிடும். நாங்கள் தினம் பறவைகளுக்கு என்னோடய நண்பர் சாப்பாடு வைப்பார் மதியான டைமில். நானுமே அவரை பார்த்து அதுக்கு பின்னாடி வச்சேன். ஆனால் ஒரு பாப்பா சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஸ்கூல் பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப வித்தியாசமாக அவங்களோட யோசனை இருக்குது. நீங்கள் சாப்பாடு வைக்கிறீங்க, இந்த பறவைகளை சில நேரம் ஏமாத்துறீங்களே அப்படின்னு சொல்லிச்சு அந்த பாப்பா. எனக்கு ஆச்சரியமாக தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா பண்ணுறேன்னு. ஆனால் தினந்தோறும் நீங்கள் சாப்பாடு வைக்கிறீங்கன்னா ஸ்கூல் டைமு தான் நாங்கள் வைக்கிறோம். அப்போ அந்த டைமுக்கு அந்த காக்கா இங்கே வரும். ஆனால் ஸ்கூல் லீவ் ஆகிப்போச்சுன்னா இந்த காக்கா வந்து ஏமாந்து போயிடும்ல அப்படின்னு இந்த பிள்ளைங்க சொன்னாங்க. அதனால் நம்ம தொடர்ந்து செய்கிற வேலைகள்லையும் என்ன நன்மை இருக்குது, தீமை இருக்குன்றதையும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். உதவி பண்ணுவோம். ஒரு வேலையை நம்ம செஞ்சோம்னா, உதவி செஞ்சோம்னா, யாரும் ஏமாற்றம் இல்லாமல் அதில் தொடர்ந்து நம்ம உணவு கொடுக்க முடியும்னா நம்ம கொடுக்கணும். இப்படி நேரம் அந்த பாப்பா சொன்னது எனக்கு கொஞ்சம் நேரம் யோசனை வந்துருச்சு. ஏன்டா ஸ்கூல் லீவ் விட்டுருவோம், நேரம் லீவ் வந்துச்சுன்னா அந்த காக்கா அந்த இடத்துல வந்து பார்த்து ஏமாந்து போச்சுன்னா, அதனால் நம்ம செய்கிற உதவியும் பிரயோஜனமாக இருக்கணும். அடுத்தவங்களுக்கு பாதிக்காமல் இருக்கணும். நான் உதவி செய்ய போய் உபத்திரியத்தை நம்ம சம்பாதிச்சிடக்கூடாது. உதவி பண்ணுங்கள். முடிஞ்சளவு ஏதாவது சாப்பாடு கொடுங்க. பறவைகள் யாருக்கு வேணாலும் கொடுங்க. சாப்பாடு வாங்கி கொடுங்க. சாப்பாடு கொடுக்கறது பெரிய தர்மம். போதும்னு சொல்கிறது சாப்பாடு மட்டும்தான். பறவைகளுக்கும் சரி, மனிதர்களுக்கும் சரி, உங்களால் முயன்றவங்களை செய்யும்போது சாப்பாடு வாங்கி கொடுங்க. சாப்பாடு மட்டும்தான் போதும்னு சொல்கிற ஒரு விஷயம். இந்த காக்கா மட்டும் நம்ம கொடுக்குற சாப்பாடை அது மட்டும் சாப்பிடலை, அது நண்பர்களையும் கூப்பிட்டு கான்னு கரைஞ்சி கூப்பிட்டு தான் சாப்பிடுது. அது மாதிரி நம்மளும் அந்த குணம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற சாப்பாடை மற்றவங்களும் பசியாக இருந்தாங்கன்னா கொடுத்து சாப்பிடுங்க. சின்ன வயசில் நம்ம சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்குது, பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல்னு. இன்றைக்கெல்லாம் அது கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால் எல்லோருக்கும் முடிஞ்சளவு உதவி பண்ணுங்கள். சாப்பாடை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சந்திரன் வனம்.